friends, welcome to Shanti Simple Cooking. நாம இன்னைக்கு செய்ய போறது சிக்கன் குருமா தான். வீடே மனமனக்கிற சிக்கன் குருமா தான். ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுப்போம். ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். ஒரு 3 துண்டு கிராம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா கல்பாசி போட்டுக்கலாம். கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. நல்லா பொரியட்டும். நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமா வெங்காயம் நமக்கு வதங்கிடும். நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். நான் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் சிக்கனை. அதோட நான் உருளைக்கிழங்கு நல்லா அரைஞ்சி தண்ணியில் போட்டிருக்கேன். ஏன்னா நீ வெளியில் வச்சுன்னா கருத்து போயிடும். தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இதையும் சிக்கனையும் உருளைக்கிழங்கையுமே நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா டேஸ்ட் தரும் நமக்கு சிக்கன் குழம்பு. அதுதான் உருளைக்கிழங்கு போடுறது நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. நல்லா கிளறி விட்டுடுங்க எல்லாத்தையும் சேர்த்து. கூட மசாலா பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுருங்க. தேவையான தண்ணி கொஞ்சமா ஊற்றி கலரிடுங்க. 1/2 மூடி தேங்காய் நான் எடுத்துருக்கேன். இதுக்கு தேங்காய் நல்லா அரைஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதனால தான் நம்ம மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்து பச்சை மிளகாய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு சிக்கன் குழம்புக்கு. அதில் 1 ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துருவோம். இந்த அரைச்ச விழுத நம்ம இந்த சிக்கனில் ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சம் இந்த மிக்ஸி தண்ணியும் இதில் ஊற்றிக்கோங்க சேர்த்து. நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னே நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு 2 விசில் நம்ம வச்சிடலாம். அப்போ நம்ம சீக்கிரமாகவும் கறி வெந்துடும். குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு குழம்பு. பாருங்க, நம்மளுடைய சிக்கன் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த கிழங்குலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றி, கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. இல்லை திக்காக வேணாலும் திக்காக வச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக இதில் புதினா இலை சேர்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். இது புதினா இலை போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க.
அவ்வளோதான், நம்ம சிக்கன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி பூரிக்கலாம் சைட் டிஷ்ஷாக நல்லா சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இது ஈவினிங் டைம்லேயும் இல்லை மார்னிங் கூட நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.